என்னம்மா ரொம்ப நேரமாக போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு வர்ற? என்னம்மா சமாச்சாரம்? அந்த ராணிக்கா இருக்குதுல்ல, சொல்லு. அதுதான் என்கிட்ட 10 நிமிஷம் பேசி. ஆனால் இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாங்க, பெரிய ஆஸ்பத்திரி. யார் அந்தம்மாவுக்கு? என்னம்மா நல்லா தான் இருக்குது. உடம்பு சரியில்லையாமா. அதான் அந்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அந்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நான் யாராவது நம்புவாங்களா? சும்மா சொன்னேன், யாரையோ பார்க்க போயிருக்காங்க. அதான் சொன்னேன், மேக்கப் சொல்லி சினிமா நடிகை மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போச்சு. போகும்போது ஆஸ்பத்திரிக்கு போகிறது இதையெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க. என்னமோ போதை இப்போ பார்க்கறது. அப்புறம் கண்ணு இருந்தால் நான் கொடுறேன், கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க முடியும். ரோட்டில் போகிறது பார்த்தேன். தேவையில்லாம எதுக்கப்பா இதையெல்லாம்? அம்மா உள்ளது தானே சொல்கிறேன். இது சரி தேவை. விடுங்க. அந்த அம்மா சொல்கிறது தான் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல. இப்போ அந்த அம்மா எப்படி சொன்னாங்கன்னா, இப்போ ஆஸ்பத்திரியில் நான் பார்த்துட்டு வந்து எனக்கும் கேட்குறக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லிச்சு? அது உங்கள்கிட்ட நான் சொன்னால் நீ என்ன சொல்லி என்னவா இருந்துட்டேன்னு. இதையெல்லாம் தேவையில்லாமல் கேட்டு வந்தியா அப்படின்னு காலையில் போய். அது தேவை இருக்க தேவையில்லை, சும்மா சொல்லு. எதாக இருந்தால் நான் கேட்டுக்கிறேன். இப்போ என்ன கேட்குறத. ஒரு அம்மா 70 வயசு அம்மா இருக்காங்க, வயசான அம்மா. சரி. அவங்கள கூப்பிட்டு வந்திருந்தாங்க காரில். அதைத்தான் பார்த்துட்டு சொன்னாங்க. என்னவா? இப்போ வந்து அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. 2 பேர். 2 பேரில் தங்கச்சி வீட்டில் தான் இருந்திருக்காங்க அந்த அம்மா. ஆமாம். சரி. இப்போ வந்து ஆனால் ஆஸ்பத்திரி சௌகரியம் அங்கே இல்லை. சரி. அதனால் வந்து அக்காவும் மச்சான் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு இந்த அக்கா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்குது. ஒரு 10 நாள் இருந்து, ஒரு வாரம் இருந்திருப்பாங்களாட்டு இருக்குது. இருந்து என்னாச்சு, அங்கேயும் முடியல. பெரிய ஆஸ்பத்திரிக்கு, வேறு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. இங்கேருந்து மதுரை போகணுமா. சரி. அப்புறம் சரி, இவ்வளோ தூரம் போகிறோன்னா கார் வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும், பஸ்ஸியெல்லாம் போக முடியாது, கார் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்காரு, மச்சான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இந்த சைடில் உட்காந்துருக்காங்க. மச்சான் முன்னால் உட்காந்துருக்காரு, அக்கா பின்னால் உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் மச்சான் பேசுகிறாராமா, தங்கச்சியும் பக்கத்தில் பின்னால் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் மச்சான் பார்த்துட்டு இங்கிலீஷ்லேயே சொல்கிறாராமா, இப்போ அந்த அம்மா கிட்ட நீ உட்காந்துருக்கிறேன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிற நோவெல்லாம் உனக்கு வந்து ஏறிக்கி அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு உட்காராத, நோவை ஒட்டிக்கி. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தது. ப்ரெஷர் ஏதோ இருந்திருக்க மாட்டிருக்குது, லோ ப்ரெஷர் இருந்திருக்க மாட்டிருக்குது. அதனால கிட்டையே உட்காராத, டச் பண்ணாதேங்கிறாங்களாமா. சரி. அது கையை உர போட்டு தான் டச் பண்ணணும் அப்படிங்கிறாங்களாமா. சரி. அப்புறம் இது தங்கச்சி பார்த்துட்டே இருந்து, தங்கச்சி பாசமாக தான் இருக்குதாம்மா. எப்பா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. தங்கச்சிக்கு வந்து இங்கிலீஷ் புரியாத அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவள் 8வது தான் படிச்சிருக்காளாமா, இங்கிலீஷ் வந்து தெரியாது. இவங்க 2 பேர் படித்தாளுங்க, நல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்காங்களாமா. அதனால வந்து இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியறதுனால நல்லா சரளமாக பேசிக்கிறாங்க. தங்கச்சி அப்படி இப்படின்னு லைட்டாக பேசுனதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டாளாமா. அப்புறம் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு, அவளுக்கு புரியுமல்ல இங்கிலீஷ், இந்த காலத்தில் யாரும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அது கொஞ்சம் அப்படியே புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. ரொம்ப எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, ராணிக்கா தெரிஞ்சவங்களாச்சா. அப்புறம் அதனால் வந்து தங்கச்சி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. பெத்த அம்மாவை, எங்கள் அம்மாவை தான் இந்த மாதிரி வந்து அக்கா காரி கிட்டையே ஒட்ட விட மாட்டேங்கிறார் மச்சான். சரி, சொல்லு. ஒட்டிக்குவாமா. ஆனால் அந்த மச்சான் வீட்டில் 1008 நோவு இருக்குதாமா. சரி. அது யாருக்கும் தெரியல. அதனால் அப்போ அவங்க வீட்டில் 1008 நோவு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பாதுகாப்பாக தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அது தங்கச்சிக்கு கேட்கறதுக்கு ஒரு தங்கச்சிக்கு சங்கடமாக தான் இருக்கும். இல்லாமல் கிடையாது, இருந்தாலும் வயசான இந்த மாதிரி ஒட்டு நோயெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் இப்படி சொல்கிறாங்கன்னா காரணம் என்ன? அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதுதான் காரணம். அவங்க வீட்டில் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்குது. இது வந்து இப்படி வந்துடுமோ, ஏமா வந்தால் சிரமம்னு சொல்லி அவர் நினச்சிருக்காங்க. அது தப்பாக நினைக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி லோ ப்ரெஷருக்கெல்லாம் அதனால வந்து இப்போ இவங்களுக்கு இப்படி வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் மச்சானுக்கு. அதுக்கு அப்படி சொல்றது. தங்கச்சிக்கு ஒரே கஷ்டமா இருந்திருக்குது, இந்த மாதிரி சொல்றாங்க. பிள்ளையாட்டாதான் படிச்சிருக்குது, புரியல சொன்னா சொல்லிட்டு போகுது அப்படின்னு. ஒட்ட வேண்டாம், பக்கத்துல உட்காராத அப்படிங்கிற அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு யாராருக்கும் என்னென்ன சீக்கிரம் வருது, அதனால சொல்ல முடியாது. அதனால ஏதோ சொல்லியிருக்கிறாங்களா. லோ ப்ரெஷர்ல ஒரு ஒட்டுவார் நோய் இல்லை, ஆனால் அந்த தங்கச்சிக்கு அப்படி ஆகிப்போச்சு. வயசானவங்க இல்லை, அது சொல்றது எப்படின்னா, வயசானவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலே அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆவி இதெல்லாம் இருக்குதெல்லாம், அவங்க மூச்சு விட்றாங்கல்ல, அதெல்லாம் ஆகாது, தண்ணி உட்காருது அப்படிங்கிறாங்க. ஆனால் வயசானவங்களாக இருந்தது நம்மளும் வயசாகிறது.
இருந்தாலும் நம்ம கஷ்டமாக இருக்குமல்ல அது கேட்கும்போது. இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதுவும் இல்லாமல் பிள்ளை வசதி கம்மியான பிள்ளை. ஆமாம், வசதியே இல்லை. இவங்க 2 பேரும் படித்து கிடிச்சு நல்லா இருக்கிறாங்க. வசதியாக இருக்கிறாங்க. அதனால அதை ஏழனமாக தான் பேசத்தான் செய்வாங்க. ஏழனமாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதைத்தானே இந்த கேட்டு. அம்மா பேரில் தான் சொத்து கத்து இருக்குதா? சொத்து இருக்குது. சொத்து இருக்கிறனால தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த அம்மா பேரில் ஒரு 5 ஏக்கரா காடு என்னமோ இருக்குதாம்மா. வரக்காடு தானாம்மா. ஆனால் வேலைக்கு வந்துருச்சு. இப்போ வேலை வந்துருச்சு. அதனால அவனோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க வசதி வர வேண்டியதில்லை. 5 ஏக்கர் விலை வந்துருச்சுங்கிறதுனால வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறது தங்கச்சி வீட்டில் வசதி இல்லாத வீட்டில் தான் இருக்குது. அந்த அம்மா தங்கச்சி வீட்டில் வசதி இல்லாதவங்க வீட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? காசுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. அது படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி. இந்த காலத்தில் நான் பேசிட்டு வந்த சாமி கொஞ்ச நேரம் இருந்தப்பா கேட்குற கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளும் வயசானா நம்மளே பக்கத்தில் யாருமே தொடமாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒதுக்கி இருக்கிறதாச்சு தெரியலையா? அதுதான் அவங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அப்படித்தான் இருந்துக்கணும். நம்மளா பார்த்து புத்தி அதனால நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். நம்மளால முடியலன்னு ஆசிரமத்துக்கெல்லாம் நீ பணம் கொடுத்தா நல்ல நல்ல ஆசிரமம் இருக்குது அப்படின்னு கூட போய்க்கலாம். அதுதான் சம்பாதிச்சு வச்சுருக்கணும். இருக்கிறது நம்ம பேர்ல இருந்து வித்து கூட கட்டி போய் பண்ணிக்கலாமா? அப்படின்னு நின்று பெருசாக சம்பாதிக்க முடியும் வயசான இடத்துல. அதெல்லாம் முடியாது. வித்துட்டு கொண்டு அந்த ஆசிரமத்தை கொடுத்துட்டு ஆசிரமம் இல்லை அது இன்னும் இப்போ என்னென்னமோ வந்திருக்குது. இப்போ நிறைய கோயம்புத்தூர்ல எல்லாம் நிறைய வந்திருக்கு. அது மாதிரி பெரியவங்களுக்குன்னே சரி பரவாயில்ல சாமி, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் விடுங்க.